வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. கிபி 1950 ஆடி மாசத்துல ஜோடி சேர்ந்திருந்த கோழியை சேவல்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு கோவத்துல கோவிச்சுட்டு போய் பிரிச்சவரு நம்மளை தேடி வருவாப்புல. சேவலை எனக்கு தருவாப்புலன்னு கருவேப்பிலை காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த கோழியை புடிச்சு உரிச்சு பார்ட்டா பிரிச்சு அதை சமைச்செல்லாம் இந்த கருவேப்பிலை சிக்கன் தொக்கு கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சது நம்ம செஃப் தீனு அண்ணன் தான். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். நான் வெஜிடேரியன் சேம் காளானுக்கு பதிலா நீங்க சிக்கன்ல கூட மட்டன்ல கூட எதுல வேணா ட்ரை பண்ணலாம். சேம் ரெசிபி தான். அண்ணன் வந்து கருவேப்பிலை மஷ்ரூம் தொக்கு செஞ்சிருந்தாப்புல. நான் அண்ணன் கிட்ட கேட்டு அப்படியே இதை சிக்கன்ல காப்பி பண்ணிட்டேங்க அண்ணன். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்னா டேஸ்ட், அவ்வளோ ஒரு யூனிக்கான டேஸ்ட். எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கூடவே வறுத்து பொடி பண்ண கருவேப்பிலையை போட்டு சிக்கனை இறக்கி தொக்கு பதம் வந்தது எடுத்தா கருவேப்பிலை சிக்கன் தொக்கு ரெடி கண்ணு. அப்புறம் ஆடி மாதம் கோழியை மட்டும் இல்லை குமரியாக இருந்தாலும் பிரித்து தான் வைப்பாங்க. ஆடியில் ஜோடி சேர்ந்தா சித்திரையில் குழந்தை பிறந்து வேச காலத்தில் வேதனை படுந்தான்னு சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அது புதுசாக கல்யாணமானவங்களுக்கு மட்டும்தான். மற்ற வீலுக்கெல்லாம்